ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ணன் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கிறிஸ்டைம் ப்ரோக்ராமை நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இருக்கிற இடங்களில் எல்லோரும் கண்களை மூடி கைகளை கூப்பி முழங்கால் பட்டு அன்னோடு செஞ்சு ஜெபிங்க பார்ப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த கிட்ஸ் டைம் ப்ரோக்ராமை ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த பருவதமாகிய சீயோனிலிருந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீ பலப்படுத்தும் தேவனாய் நீங்கள் காணப்படுகிறீங்க தகப்பனே. இந்த நாளில் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள போகிற பாடல்களையும் வசனங்களையும் கதைகளையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு சிறுபிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் தகப்பனே. அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரை இதை பார்த்து இந்த ப்ரோக்ராம் மூலிமா கர்த்தர் அந்த பிள்ளைகளோட இருதயத்தில் நீங்கள் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க, வழிநடத்துங்க. என் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், அடுத்ததாக தாமஸ் அண்ணா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னென்னா அவங்க இன்றைக்கி உங்களுக்கு மனப்பாட வசனத்தை கற்றுக் கொடுக்க போகிறாங்க. எல்லாம் கற்றுக்கொள்ள எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் அவளோட வெயிட் பண்ணிட்டுருங்க. ஹலோ தம்பி தங்கச்சிங்களா, இன்றைக்கி கூட நம்ம ஒரு புது வசனம் பார்க்கலாமா? நான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13 நான் சொல்கிறேன், இன்னொரு முறை கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்போ கூட இந்த வசனத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த வசனத்துக்குரிய வார்த்தைகள் மாறி மாறி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க தானே? இந்த வசனத்துக்குரிய வார்த்தைகளையும் நம்பரையும் கரெக்டாக நீங்கள் கமெண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது gift இருக்குது. ஓகே குட்டீஸ், தாமசனா மனப்பாட வசனம் கற்றுக் கொடுத்தாங்களா? இப்படி எல்லாரும் கற்றுக்கொண்டீங்களா? சூப்பர். இந்த மனப்பாட வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கணும், ஓகேவா? அப்போ தான் உங்கள் மனதில் அது வந்து ஆழமாக பதியும், ஓகேவா? இது வந்து நம்ம நார்மலாக படிக்கிற மாதிரி, இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம புக்கு படிக்கிறோம்ல, நிறைய லெசன்ஸ்லாம் நம்ம படிப்போம், அது மாதிரி இது கிடையாது. இது வந்து தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் படித்து உங்கள் மனதில் நீங்கள் ஆழமாக நீங்கள் பதிய பண்ணிடுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்யும், ஓகேவா? இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டோரி டைமுக்குள்ளே நம்ம போக போகிறோம், ஓகேவா? இந்த நாளில் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல யாபேசனை வராங்க, ஓகேவா? எல்லாரும் வெளியில் எழுந்து ஓடிடக்கூடாது, உங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துருக்கணும். ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்குது, வாங்க ஸ்டோரி டைமுக்குள்ளே போகலாம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெரெக் அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து வளர வளர வர என்ன பண்ணுவாங்க, நிறைய ஓடுவாங்க. எப்போ பார்த்தாலும் என்னடா இந்த பையன் ஓடிட்டே இருக்கானே அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சுற்றி வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, டே டெரிக் பார்த்து ஓடுறா, நீ என்ன இவ்வளோ வேகமாக ஓடுற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படியா, நான் அவ்வளோ ஓடுறேண்ணா அப்படின்ட்டு டெரிக் தம்பிக்கு என்ன ஓடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் ஜாக்கிங் போகிறத பார்ப்பாங்க, கிரவுண்டில் ஓடுறத பார்ப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே பார்த்ததுனால ஓடணும் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஆசை. இது நாளாக நாளாக ஸ்கூல் போனாங்க, காலேஜ் போனாங்க. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஸ்கூலில் நடக்கிற எல்லா போட்டியிலையும் என்ன பண்ணிடுவாங்க, அத்லட்டாக ஜாயின் பண்ணிடுவாங்க. உள்ளே இறங்கிட்டா ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அப்பாவும் சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க, டெரிக் நீ வந்து ஒவ்வொரு கேமுக்குள்ளே போகும்போதும் அத்லட்டாக நீ ஓடும்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருக்கு தான், உனக்கு தான். நீ ஜெயிச்சுட்டு என்ன பண்ணணும், நீ கிரவுண்டை விட்டு வெளில வரணும்னு அப்பா ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா பேர் நெத்தானியல், சரிங்களா? அப்போ நெத்தானியல் அப்பாவும் டெரிக் அண்ணனும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. டேய் இப்படி இப்படி ஓடணும், இந்த 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 எல்லையில் இப்படி ஓடணும், கொஞ்சம் தூரம் போயிட்டு உனக்கு வேத்ததுனாலும் நீ இப்படிலாம் பண்ணணும்னு நிறைய டிப்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்பா வந்து கொடுப்பாங்க. அவனை நல்ல ஒரு அத்லட்டாக, மிகப்பெரிய ஒரு அத்லட்டாக மாற்றணுங்கிறது அப்பாவுடைய ஆசை. இப்படி தான் அந்த அண்ணன் நாளாக நாளாக ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தாங்க, காலேஜ் போனாங்க, அப்பவும் ஃபஸ்ட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு பெரிய கேம் வந்துச்சு, உங்களுடைய ட்ரீம் கேம். இந்த ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் பெரிய பெரிய வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க எல்லாருமே அந்த கிரவுண்டில் விளாடுவாங்க. அதில் கிட்டத்தட்ட 12 பேர் என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள், எத்தனை பேர்? 12 பேர். நான் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன், அதனால் இதை கவனிங்க. 12 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த அத்லெட்டிக் டீம்லேருந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு பெரிய கோல்டு மெடலு, பெரிய கப்பில் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதனால் டெரெக் என்னோட ட்ரீமே அந்த காம்படிஷனில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக தீவிரமாக என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் பண்ணுவாங்க. இப்போ கூட நீங்கள் ஏதாவது ஒரு கேமில் ஜெயிக்கணும் அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணவங்களாலாம் ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் தெரியாது. ஆனால் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணவங்கள பாருங்கள், இது எதுவாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. அதே போல் டெரெக் அண்ணா மற்றவங்க மாதிரி இல்லை, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய வருஷம் ட்ரைனிங் எடுத்து உடம்பு என்ன பண்ணாங்க, அதுக்குன்னு ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. போட்டியும் அன்றைக்கி துவங்கிச்சு. அவங்க 1 2 3 சொன்னது என்ன பண்ணிட்டாங்க, விசில் அடித்ததும் செம ஸ்பீடாக என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் மொத்தம் 7 ரவுண்டில் மொதல் ரவுண்டு சூப்பராக அடிச்சிட்டாங்க, 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுன்னு 6 ரவுண்டு சூப்பராக அடித்து முடிச்சிட்டாங்க. ஆனால் 7வது ரவுண்டு வரும்போது கிட்ட வரும்போது என்ன ஆகிட்டு, அவங்க கால் வேகமாக ஒன்றதுனால ஒரு பக்கம் சொலிக்கிட்டு. இப்போ ஸ்டேஜில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க, மற்ற பீப்புள்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா டெரிக் என்ன ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு நினச்சா இப்படி கால் நொண்டிட்டாங்களே, இன்னும் ஒரு கிரவுண்டு முடிக்கலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி எல்லாருமே கதறாங்க, எல்லோரும் கத்துறாங்க பயங்கரமாக. அப்போ கத்திட்டு இருக்கும்போது அவர் அப்படியே காலை என்ன பண்ணிட்டாரு, தொடையில் அப்படியே கையை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. கிரவுண்டில் உட்காந்துட்டு அழுகிறாங்க, பயங்கரமாக அழுகிறாங்க. ஐயோ நான் எப்படியாவது இதுக்காக எவ்வளோ நாள் நான் பிரயாசப்பட்டேன், எப்படியாவது முடிக்கணுமே அப்படின்ட்டு ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, உட்காந்துட்டாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு ஒரு ஆள் என்ன பண்ணார், கிரவுண்டுக்குள்ளே மற்றவங்க எல்லாரும் ஓடிட்டே இருக்காங்க அவங்க ட்ராக்கில். இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆள் வந்தாங்க, தூக்கி என்ன பண்ணாங்க, தோல் மேலே கை போட்டுக்கிட்டாங்க. டெரிக் என்னோட தூக்கி தோல் மேலே கை போட்டுட்டு வா ஓடலாம் வா அப்படின்னு என்ன பண்ணாங்க சொல்லிட்டு பார்த்தாங்க. பார்த்தா யார், நெத்தானியல் அப்பா.
தான் பையன் அப்படி கஷ்டப்பட்டிருக்கான், அந்த ஓட்டத்தை என்ன பண்ணி ஆகணும், எப்படியாவது முடிச்சே ஆகணும், அவன் அதிலே உட்காந்துடக்கூடாது, அவன் பலவீனப்பட்டு உட்காந்துட்டானே, நீ தோத்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு என்ன இருக்கேன், பலனா இருக்கேன், நீ கால் நடக்க முடியலன்னு கவலைப்படாத வானு ஒத்துக்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு அந்த அண்ணனை கூட்டிகிட்டு ஓடிட்டே இருந்தாங்க. அந்த போட்டியில் ஜெயிக்க முடியலை. வேற ஒரு அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த சந்தோஷத்தை காட்டிலும் க்ரௌட்ஸில் என்ன பண்ணாங்க, நார்மலாக கிளாப் பண்ணிட்டு விட்டாங்க. ஆனால் அந்த ட்ராக்கை லேட்டாக எல்லாரையும் விட அப்பாவும் பையனும் என்ன பண்ணாங்க, நொண்டின காலோட அப்பா என்ன பண்ணார், பையன் டெரிக் தம்பியை கூட்டிகிட்டு டெரிக் அண்ணனை கூப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க, வேகமாக ஓடி அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணாங்க. அப்போ வந்து எல்லாருமே, கூட்டத்தில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க, எல்லாரும் அழுதாங்க. வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, டெரிக் அண்ணன் அவங்க அப்பாவை என்ன பண்ணாங்க, கை கொடுத்தாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்குறோம், இன்னைக்கு நம்மளும் சில நேரத்தில் சோர்ந்து போயிடும், நம்ம ஃபெயில் ஆகிருப்போம், நம்ம தோற்று போயிடும், மற்றவங்க முன்னாடி சிரிப்பாங்க, தோத்துட்டான் பாரு அப்படின்னு சிரிப்பாங்க. ஆனாலும் நம்மளை போல தான் அந்த டெரிக்கனோட அப்பா மாதிரி நம்ம ஏசப்பாவும். நம்ம எப்படிலாம் சோர்ந்து போகிறோமோ, நம்ம தோற்று போனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய நோக்கம்லாம் என்னது, ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, நம்ம அவர் கூட பரலோகம் போகணும். அதனால் எந்த சோர்வு வந்தாலும் பலவீனம் வந்தாலும் நீங்கள் யாரை தான் பார்க்கணும், ஏசப்பாவை பார்க்கணும். ஏசப்பா இந்த டெரிக்கனை தடுமாறி விழும்போது யார் வந்து தூக்குனாங்க, பலப்படுத்தினாங்க, நத்தனியல் அப்பா. அதே போல் நீ எப்பெல்லாம் சோர்வாக இருக்கியோ, பலவீனமாக என்னால் முடியல அப்படின்னு நீ இருக்கும்போது ஏசப்பா அப்படியே பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. உனக்கு ஒன்றுன்னு என்ன பண்ணுவாங்க, இறங்கி வந்து நீ ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் எப்போதும் என்ன பண்ணுவாங்க, உன் கூட வருவாங்க. அதனால் இன்றைக்கி பலப்படுத்துகிற இயேசுங்கிற தலைப்பில் நீ என்ன பலவீனம் வந்தாலும் நீ யாரை தான் பார்க்கணும், ஏசப்பாவை நீ பார்க்கணும். அப்போ உனக்கு பலன் தருவார். ஓகேவா? எல்லாரும் இனிமேல் யாரை கூப்பிடுவீங்க, ஏசப்பாவை கூப்பிடுவீங்களா? ஓகே, பாய் குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாம் மனப்பாட வசனம், சாங் இல்லை கதை மூலமாக நிறைய காரியங்கள் எல்லாம் கற்றுட்டிங்கள. என்ன தலைப்பில் பார்த்தீங்க, பலப்படுத்துகிற இயேசு. நம்ம ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிற அந்த தலைப்பில் நிறைய காரியங்களை கற்றுட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா சார்ந்து கொள்ளுங்க, அவங்கள பலப்படுத்துவார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடுங்க, ஏசப்பா நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நேரத்திலையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் இருந்து கிரியை செய்து அது 100ஆக பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை, கிருபைகளை கொடுத்து நடத்துங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய பெற்றோர் ஒவ்வொரு கையிட்டு செய்கிற பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. பலப்படுத்துகிற இயேசு என்கிற தலைப்பில் இவங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்து கிரியை செய்து எங்கள் வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். எல்லா துதிக்கான மகிமையில்லாமல் ஒருவருக்கே செலுத்தி உடைய கரத்தில் அருமையான பிள்ளைகளை, குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.